படம் பிடித்து தாவேகாவுக்கு வாக்களியுங்கள் என குழந்தைகளிடம் கூறிய விஜய்க்கு எதிராக கோவையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடக்கும்போது இது வரைக்கும் இல்லாத ஒன்று இருக்குன்னு பாக்குறோம். அதுதான் ஒரு பெரிய பேப், ஒரு தலைவனுக்கான பேப். கைஸ், டிவிகே தலைவர் விஜய் வந்து குழந்தைங்க எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்றாரு. சோ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து நம்ம 2-3 நாளா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த 85% ஓட்டு போலானது காரணம் விஜய் இல்ல எஸ்ஐஆர் தான் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் போடி முடிஞ்சா இளைஞர்களின் எழுச்சி விஜயின் புரட்சி சொல்லிருக்கலாம். அப்ப அசாம்லயும் வெஸ்ட் பெங்காலையும் கேரளத்திலும் என்ன புரட்சி நடந்துச்சு பதில் வரணும்ல. அப்ப எஸ்ஐஆர் வந்து மேஜர் ரீசன். ஆனா டிவிகேட ஆதரவாளர்களும் ஒத்துக்கல, டிவிகே தலைவர் விஜயும் பாத்தீங்கன்னா அது ஒத்துக்கல. அவரும் பாத்தீங்கன்னா அவர் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காரு. மேற்கு வங்கத்திலயே நடந்திருக்கு. அப்ப மேற்கு வங்கத்துல மம்தா வந்து ரீப்ளேஸ் ஆயிடுவாங்க. தெரியல, அது நமக்கு தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இப்ப டிவிகேட நிர்வாகிகள் இருப்பாங்களே, இந்த டிபேட்ல உட்கார்ந்து பேசுறவங்க, அதுக்கு அடுத்து டிவிகே சப்போர்ட் பண்றவங்க, கட்சியில பொறுப்புல இருக்கவங்க, இவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு டேட்டாவை பார்த்துட்டோம், இல்ல டிவிகே தலைவர் விஜய் தான் காரணம் ஓட்டு பர்சன்டேஜ் ஏறினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது டேட்டாவை ரிலீஸ் பண்றாங்க. இப்படிதான் வந்து ஓட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, சோ இதுக்கு காரணம் முழுக்க விஜய் தான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க, புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. அந்த மேட்டர் என்ன மேட்டர் அப்படின்றது டீடைல்டா பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சீமான் வந்து திருப்பி படம் எடுக்க போறாரு. அவர் மட்டும் சினிமால இருந்து படம் எடுக்கலாம், படம் நடிக்கலாம், முதலமைச்சர் ஆனாலும் படம் எடுப்பேன்னு வேற சொல்றாரு. சோ இதெல்லாம் அவர் மட்டும் பண்ணலாம், அண்ணன் மட்டும் சினிமால இருந்து வந்ததுக்கு சீமான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிரான ஒரு கருத்துக்களையும் பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். முதலமைச்சரா இருந்தாலும் விவசாயம் பார்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கலாம், திரைப்படம் எடுக்கலாம், எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லிருக்காரு. சோ கூடிய சீக்கிரம் இது கூடவே ஜேம்ஸ் ஹசன்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு கும்மாங்குத்து குத்தி இருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதை சேர்த்து பார்த்தல. அவருக்கு திரைப்படத்துறையில அறிவு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிரூபிச்சிட்டார். அரசியலில் என்ன அறிவு இருக்கிறது, எப்படி அவர் இதுக்கு வரலாம்? கட்சி ஆட்சி இதெல்லாம் நாலேஜ் இல்ல. ஆனா விஜய்க்கு வாக்களிக்க ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்ல இருந்தே போயிடலாம். சோ விஜய் வந்து குழந்தைங்களை பிரெயின் வாஷ் பண்றாரு, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு சாதகமா அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது எதனால கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சொன்னார்ல, இந்த விஜய் மாமாக்கு நீங்களா சப்போர்ட் பண்ணணும், உங்க அப்பாவை வந்து சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும், சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார்ல. சோ இந்த மாதிரி கேட்டதுனால நிறைய குழந்தைகள் இன்ஸ்பயர் ஆயிருக்கு. உண்மையிலே நடந்திருக்குங்க. விஜய் என்ன நினைச்சு பண்ணாரோ அது குழந்தைங்க எல்லாம் பண்ணிருக்கு. சோஷியல் மீடியால அவ்வளவு வீடியோஸை பார்க்க முடியுது. நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிகேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். தாத்தா போய் விஜய்க்கு ஓட்டு போடு, பாட்டி போய் விஜய்க்கு ஓட்டு போடு, அப்பா நீ விஜய்க்கு தானே ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம அழுது அடம் பிடிக்கிறாங்க. நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து ஒரு மாதிரி தயார் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது தப்பு தானே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அது நியாயப்படி பாத்தீங்கன்னா தப்பு தான். ஏன்னா குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எதுக்கு 18 வயசுக்கு மேல ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, அதுக்கு மேலதான் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், அரசியல்லாம் என்னென்ன புரிதல் வரும், அதுக்கப்புறம் தான் நீ ஒரு டிசைட் பண்ணுவ கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் 18 வயசுக்கு மேல ஓட்டு போடணுன்ற ஒரு உரிமத்தையே கொடுக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து குழந்தைகளை அவருக்கான சப்போர்ட்டரா மாத்துறாரு. இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இது வந்து தப்பான்னு பார்க்கும்போது எஸ் தப்பு தான். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா தாண்டி போயிட்டு இருக்கு. குழந்தைகளை அழுது அடம் பிடிக்குது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்லி இவருக்கான சினிமா ஃபேம், அந்த சினிமால நான் ஒரு ஹீரோ அப்படின்ற ஃபேமை வந்து தப்பா யூஸ் பண்ணி குழந்தைங்களை வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் இவர் பண்றாரு அப்படின்றதான் இதுக்கான புகார். ஆனா சோஷியல் மீடியால அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. அவ்வளோ குழந்தைங்க அழுது வீட்டுல ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா விஜய்க்காக ஓட்டு போட வச்சிருக்கீங்க. சோ விஜய் நினைச்சதை பண்ணிட்டாரு. ஆனா அது நினைச்சது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த 85% ஓட்டு, இத நான் வந்து 2-3 வீடியோவா சொல்லிட்டேன். இதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம், அதுக்கான டேட்டாவையும் எடுத்து சொல்லிட்டேன் கிளியரா. இந்த மாதிரி ஓட்டர் டோட்டல் ஓட்டர்ஸோட லிஸ்ட் வந்து கம்மியா இருக்கு, அதனால பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனா டிவிகே சார்ந்தவங்க, டிவிகேவோட நிர்வாகிகள் அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா 70 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த 70 லட்சம் ஓட்டு தான் கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம வந்து 1 கோடியாவது அஸ்யூம் பண்ணணும். அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அசம்ப்ஷன்ல ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க, அது 1 கோடியா நம்ம அஸ்யூம் பண்ணணும். ஏன்னா 70 லட்சம் ஓட்டு தான் கம்மியா இருக்கு. பட் இந்த இதுல புதுசா கொஞ்சம் ஆட் ஆயிருக்கும்ல. சோ புதுசா ஒரு 30 லட்சம் ஓட்டு கிட்ட ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ அப்படி ஆட் ஆயிருந்தா சோ அதை சேர்த்து தான் 5,73,00,000 ஓட்டு வந்து இந்த வருஷம் காமிச்சிருக்கு டோட்டல் ஓட்டர் லிஸ்ட்ல. அப்படின்னும் போது அவங்க 1 கோடி ஓட்டை நீக்கிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 1 கோடி ஓட்டு அவங்க நீக்கி இருந்தா எல்லாமே வெத்து ஓட்டு இல்ல, ஒரிஜினல் ஓட்டர்ஸும் அதுல இருக்காங்க. அதாவது நிறைய பேரோட ஓட்டு உரிமை வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
40 லட்சம் இருக்கும். இதெல்லாம் இவரோட டேட்டா, அசம்ஷன்ல வர டேட்டா. அதுவே ஒரு 40 லட்சம் இருக்கும். இன்கேஸ் அந்த 40 லட்சம் இங்க இருந்திருந்தா இந்த வாட்டி ஓட் போலானது எவ்வளோ? 4,84,00,000 லட்சம் வந்து ஓட்டு போலா இருக்கு. இன்கேஸ் அந்த 40 லட்சமும் இருந்ததுன்னா அது 5 கோடிக்கு மேல தாண்டி போயிருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து சொல்றாங்க. இங்க கேள்வி என்ன வருதுன்னா, இது எல்லாம் உங்களோட அசம்ஷன், ஓகேங்களா? விஜயால தான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது அவர் சொல்ல வருது. இப்ப எஸ்ஐஆர் காரணம்ன்றது ஒரு மொக்க ஆர்குமெண்ட் தான். அது எஸ்ஐஆர் காரணம் இல்ல, எஸ்ஐஆரும் காரணம் அப்படி எடுத்துக்கலாம். இல்ல எஸ்ஐஆரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னா. ஏன்னா தமிழ்நாட்டிலயும் விஜய் ஃபேக்டர் தான். கேரளால இந்த அளவுக்கு வரலையே, அங்கேயே எஸ்ஐஆர் இருந்ததுல. இங்க சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல 90% ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு. கேரளால ஓட் பர்சன்டேஜ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எல்லா ஸ்டேட்லயும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து நடந்திருக்கு. சோ எஸ்ஐஆருக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மேசிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் இப்படி ஓட் பர்சன்டேஜ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. பீகார் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 50% ஓட்டு தான் போல் ஆகுமே, அங்கேயே 70% ஓட்டு வந்து போல் ஆகுது. சோ இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, நாடு ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லா இடத்துலயும் விஜய் தான் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் விஜய் தான் காரணம். டேய் என்னடா இது? கேரளால விஜய் காரணம் இல்ல, மேற்கு வங்கத்துல விஜய் காரணம் இல்ல, அசாம்ல விஜய் காரணம் இல்ல, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் விஜய் தான் காரணமா? விஜய் தான் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது காரணமா? எதுக்கு டிவி கேஸ்ல இருந்து இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? நல்ல ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் போலிங் முடிஞ்சுனா இளைஞர்களின் எழுச்சி விஜயின் புரட்சின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அசாம்லயும் வெஸ்ட் பெங்காலையும் கேரளத்திலயும் என்ன புரட்சி நடந்துச்சு பதில் வரணும்ல. இவ்வளவுதான். அப்ப எஸ்ஐஆர் வந்து மேஜர் ரீசன். மத்த எல்லாருமே ஓட் பர்சன்டேஜ் காரணம் விஜய் தான் விஜய் தான் விஜய் தான்ன்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. அதுக்குள்ள ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த மே 4 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எனக்கே வெயிட்டிங்லேயே வெறி ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. விஜய் வந்து நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாருங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவருக்கான ஃபேமுக்கு நிறைய ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்களை அடம் முடிச்சு நிறைய அப்பா அம்மா வந்து ஓட்டு போட வச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓட்டு அவருக்கு வரப்போது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு நிறைய ஓட்டு வரும்னே வச்சுப்போமே, வரும். ஆனா இவனுங்க பண்ற அழிச்சாட்டி இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 85% ஓட்டு போலான்றதுக்கு ஒரே காரணம் விஜய் தான், விஜய் அலை தான். விஜய் அலை வந்து ஒரே தாக்கிடுச்சு. போதுண்டா, ஏன்டா அப்படி உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து ஃபெலிக்ஸ் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனது காரணம் விஜய் தான். அப்புறம் எங்க மேற்கு வங்கத்துல வந்து ஓட்டு வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் அப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்னு டேட்டா தெரிஞ்சா பேசணும், உனக்கு ஒரு பதில நீ சொல்லணும்ன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலையா? தமிழ்நாட்டில் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் என்னையா இப்படி முட்டு கொடுக்குறீங்க? முட்டு கொடுங்க, என்ன இந்த மே 4க்கு அப்புறம் முட்டு கொடுங்க. இப்பயே ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? விஜய் அலை தான் காரணம், விஜய் அலை தான் காரணம். எனக்கு புரியலையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி முட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் அப்படி முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. டிவிக்கு சைடுல சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. விஜயோட மென்டாலிட்டியும் அவரோட தொண்டர்கள் மென்டாலிட்டியும் அவரோட நிர்வாகிகள் மென்டாலிட்டியும் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. அது என்னன்னா 85% ஓட்டு போலான்றதுக்கு முக்கிய காரணமே டிவிகே தலைவர் விஜய் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆணித்தரமா இருக்கு. சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கூட இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா நேத்து திமுகவை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்று பண்ணாங்க. அதாவது இந்த அனிஷ் ஃபாத்திமா, அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்களே, இந்த நாம் தமிழர் கட்சி பாபநாச வேட்பாளர், சோ அவங்கள வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க, தாக்குதல் நடத்திட்டாங்க அவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணாங்க. ஆனா காவல்துறை என்ன பண்ணிருக்கு தெரியுமா? ஆர்ப்பாட்டத்தை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கு. என்னடா உங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதனால தான் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியோட ஆட்சி முறை எப்படி இருக்கு அப்படின்றது இந்த விஷயத்திலே கிளீனா தெரியுது. இதை நான் இப்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எதுனா சொல்லுவாங்க, இதுக்கு தான் டிவிக்கே வரணும்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க ஒண்ணுதான் உங்களுக்கு புரியல, டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்று தான், 10 பொறுத்தும் பக்காவா பொறுத்தும். இங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம். இங்கேயும் டாஸ்மாக் வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, இங்கேயும் டாஸ்மாக் வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேட்பாளர்கள் கொஞ்சம் ஃப்ராடு தான், இங்கேயும் வேட்பாளர்கள் கொஞ்சம் ஃப்ராடு தான். கொஞ்சம் இல்லை, நிறையவே ரெண்டு இடத்துலையும் ஃப்ராடு தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 பொருத்தமும் எல்லாருக்கும் பக்காவா பொருந்தது. ஆனால் விஜய் மட்டும் என்ன கிளைம் பண்ணாருன்னா, தூய ஆட்சி நான் கொடுப்பேன், ஒரு தூய அரசியலை நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லையே, எல்லா பொருத்தமும் அப்படியே இருக்கு, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஆனால் டிவிகே சார்ந்தவங்க இதை பற்றிலாம் அனலைஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளைண்டா எப்படி வந்து விஜய்க்கு வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க, எந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா, விஜய்ன்ற ஒரு ஆக்டரை வந்து நான் ரசிச்சேன், அந்த ஆக்டருக்கு நான் வந்து ஓட்டு போடுறேன். மற்றபடி அவர் வைக்கிற அரசியல், அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, இருக்கிற திமுகவுக்கும் இவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இதை தான் ஜேம்ஸ் வசந்த்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, டிவிகே சார்ந்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாரு. திமுக வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி தான், உற்று டிவிக்கே வந்து தூய சக்தி தானே, அப்புறம் எதுக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா 30 வருஷமா படம் நடிச்சிட்டு இருக்காரு, அவரோட சொத்து மதிப்பு வெறும் 600 கோடி
கோடி தானா, 600ல இருந்து 800 கோடி தானா? இல்ல 2500 கோடி எப்படி இருந்தாலும் இருக்கும்ல. அப்புறம் எதுக்கு அவர் மறைச்சிருக்காரு சார்? அவர் சினிமால மறைச்சாரு சார், அரசியல மறைக்கல. சினிமால மறைச்சாலும் டாக்ஸ் நம்மளோட டாக்ஸ் தான். உன்னை ஏமாத்திருக்காரு, என்னை ஏமாத்திருக்காரு. விஜய் அப்ப வந்து சீட்டிங் தானே பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி கரெக்டான பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. 30 ஆண்டுகளில் இவர் ஈட்டிய சம்பளம், இவர் சேர்த்து வைத்திருக்கிறது, இவரோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 கோடி வந்திருக்கணும். குறைஞ்சது 2500 கோடி. ஆனா எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு? எங்க போச்சு அந்த மத்த பணம்லாம்? தன்னை தூயவான் என்றும் தன் கட்சி தூய கட்சி என்றும் ஊழலே செய்ய மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னவர் இது வரைக்கும் செய்த ஊழலுக்கு சொல்லியிருக்காரா, விளக்கம் சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். அது உங்க விஜய் ஏன் சொல்ல துணியல? இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி டிஎம்கேவோட அரசியல் இதுதான். டிஎம்கே கிட்ட இந்த மாதிரி டாஸ்மாக் வச்சு கவர்மெண்ட் ரன் பண்றீங்களே, இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தப்புன்றது ஒண்ணு ஒத்துக்கணும், இல்ல அது மூடுவோன்னு சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேள்வி கேட்கறவங்க மேல வேற ஒரு கேள்வி கேட்பாங்க, இல்ல அவதூற பரப்புவாங்க. நீ சரியா, நீ ஒழுங்கா அப்படின்ற மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அதுதான் டிவிகே சைடுல இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல விஜய் பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னா, அப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் குறைச்சு காமிச்சிருக்காரு, முக ஸ்டாலின் தான் குறைச்சு காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட ஆட்கள்னு தெரியும். அதனால தான் அவங்களை அடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. சோ இதுதானே உண்மை. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு விரட்டணும் தான் எல்லாரும் நினைக்கிறோம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடிய நீங்க எதுக்குங்க விஜயும் அதே மாதிரி பண்றதை வந்து சப்போர்ட் பண்றீங்க? அப்ப விஜய் பண்றதையும் தப்புன்னு தானே சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் பண்றது தப்பு தான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. அப்ப விஜய் பண்றதும் தப்புன்னு தானே சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து இப்பதானே வந்திருக்காரு, அதனால அவர் மன்னிச்சிடலாம். விஜய் முதல்ல ஆட்சிக்கு வரட்டுங்க, ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் பிளைண்டா இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கு. விஜய் ஆட்சிக்கு வரட்டும், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் ஆட்சிக்கு வரட்டும், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் ஆட்சிக்கு வரட்டும், சான்ஸ் கொடுக்கலாம். இதே தான் யோசிக்கிறாங்க. நானும் அதே தான் சொன்னேன். விஜய் ஆட்சிக்கு வரட்டும், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இனிஷியலா சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் வாயில இருந்து வந்த வார்த்தைகள், அவரோட வேட்பாளர்கள், சோ அதுக்கப்புறம் அவர் சொன்ன இலவசங்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த திராவிட கொள்கையில உள்ள கொண்டு வந்து திருப்பி இன்னொரு திமுகவா டிவிகே இருந்தது அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது மாற்றம் இல்லையே, இது ஏமாற்றம் அப்படின்றது ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நானும் முட்டு கொடுத்து வந்தாண்டா, எங்க அதான் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யோசிச்சா என்ன, யோசிக்கலாம் என்ன. எனிவேஸ், ஆனா இது மட்டும் உண்மைங்க. விஜய்க்கு வந்து பயங்கரமான மேசிவான ஒரு ஓட் பர்சன்டேஜ் வரும், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிக்கோங்க, மே 4ஆம் தேதி அது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த 85% ஓட்டு போலாம்னு காரணம் விஜய் தான் விஜய் தான் விஜய் தான் சொல்லிட்டு சாவடிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் சீமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகின் நோட்ஸோட ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. சீமான் வந்து இந்த பகலவன்ற ஒரு கதையை வந்து பண்ண வேண்டியது அவர் வந்து அதுக்கப்புறம் டிராப் ஆயிடுச்சு, இப்போ கூட அந்த கதையை அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்லியிருப்பாரு, ஆமா நான் மாதவன் வச்சு எடுக்கலாம்னு நினைச்சேன், விக்ரம் வச்சு எடுக்கலாம்னு நினைச்சேன், விக்ரம்ன்ற கதையும் சொன்னேன், இப்போ துருவ விக்ரம் கூட நடிக்கலாம் இப்படின்ற டேட்டாவெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல முதலமைச்சர் ஆனாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா எடுக்கக்கூடாதுன்னு இல்லையே, விவசாயமும் பண்ணலாம், சினிமாவும் எடுக்கலாம், ஸோ அதனால எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொன்னாரு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடில் மற்ற எதிர்க்கட்சிங்க சைடில் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இவர் மட்டும் சினிமால நடிப்பாரா, சினிமால படம் எடுப்பாரா, லைக் படத்துல கூட பெரிய நடிச்சிருந்தார்ல, சோ இதெல்லாம் அவர் பண்ணுவாராம். ஆனா சினிமால இருந்து ஒரு நடிகர் வந்து அரசியல் கொண்டா மட்டும் எதுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. நியாயமான கேள்வியா தான் தோணும். முதலமைச்சராக இருந்தாலும் விவசாயம் பார்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கலாம், திரைப்படம் எடுக்கலாம், எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. சோ கூடிய சீக்கிரம் அதற்கான அதை தம்பி செய்யும் பொழுது தமிழ் சினிமாவின் ஒரு சாதனை படமா. ஆனா அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரொம்ப சிம்பிள். சினிமால இருந்து சீமானுக்கு ரசிகரா யாரும் வரல. அதாவது சீமானோட ரசிகர், சீமானை பார்த்து நான் ரசிச்சேன், அதனால சீமானுக்கு ஓட்டு போடுறேன் அப்படி. இப்ப விஜய் ரசிச்சுட்டு விஜய்க்காக ஓட்டு போடுறாங்களா? அப்படி இல்ல. சீமான் வந்து அவர் முன்வைக்கிற அரசியல் இருக்குல்ல, அவரு கட்சியோட கூட்டங்கள் வந்து கூடுது, அவரு பாக்குறதுக்கு வந்து கூட்டம் இல்ல, அவர் பேசுறதை கேட்கறதுக்கு வந்து கூட்டம், அவரோட கொள்கைகளுக்காக தான் அவருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. அவரோட ஆட்சி வரைவு, என் ஆட்சியில் இது மட்டும் தான் இலவசம், மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுப்பேன், எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுப்பேன், சோ இதுக்காக மட்டும் தான் அவர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. மத்தபடி அவரோட ஃபேஸை வச்சு அவர் சப்போர்ட் பண்ணல. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அங்க இருந்து வரும்போது அவர் மக்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. பிளைண்டா பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர் நான் ரசிச்ச ஆக்டர், சினிமா தியேட்டர்ல அவருக்கு நான் ஃபயர் விட்டேன், அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஓட்டு போட்டு ஃபயர் விடுறேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஓட்டு போடுவாங்க. இதுதான் சீமான் எதுக்குறாரு. இனிஷியலா விஜய் வந்து சீமான் வந்து வரவேற்றாரு, தம்பி வரட்டும் தான் சொன்னாரு. ஒன்ஸ் விஜய் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி முயற்சியில ஈடுபட்டதும், அதுக்கப்புறம் திராவிட கொள்கைகள் எடுத்ததும், திருப்பி இந்த இலவச அரசியல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு வருது. என்னடா திருப்பி டிஎம்கே மாதிரியே இன்னொரு கட்சி வந்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எதிர்ப்பு இன்னும் வலுவாகுது. சோ இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமால இருந்து யாரும் வரல, நாளைக்கு தனுஷ் வரட்டும், ஆனா அவர் முன்வைக்கிற அரசியல் வந்து கரெக்டான அரசியல் அப்படின்றத இங்க பிரச்சனை. சினிமால இருந்து வரக்கூடாதுன்னு இல்ல, ஒன்லி ரசிகரா மட்டும் கூட்டிட்டு வந்துடாத, நீ உன் தொண்டர்களா அவங்கள மாத்து, நீ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போற, அது நல்ல விஷயமா இருந்தா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமா அரசியலுக்கு வா நானும் சொன்னேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கூட இந்த மாதிரி திராவிடத்தை தூக்கிட்டு வருவோம் யாருக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து நீ தூக்கிட்டு வருவோம் யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணி தான் பேசினாரு. சோ இதுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க சினிமால இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு இல்ல, ஒன்லி ரசிகர்களை மட்டும் தூக்கிட்டு வராங்க.
வராம தமிழ்நாடு மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஒரு புதுவிதமான ஐடியாவையும் தூக்கிட்டு வரணும் அப்படின்றத அவர் வைக்கிறது. ஓவராலா இந்த எலெக்ஷன் முடிச்சதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க ஓடிக்கிட்டே இருக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே. டிவிகே விஜய் தான் சிஎம் ஆக போறாரு, இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கான கட்டமைப்பு நரேட்டிவ் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓட் பர்சன்டேஜ் 85% விஜய் அலைன்னு ஒரு அலையை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின டோட்டலா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை.